ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 11 மென்சுரேஷன் 2Dல பார்க்குறோம். இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு 5 சம்ஸ் பார்த்துடலாம். 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்ட கூம்பின் உயரம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. திண்ம கோளம் அப்படின்னும் போது அது ஸ்பியர், கூம்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கோன். ஸோ இதோட ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும், எல்லா ஃபார்முலாஸுமே நமக்கு தெரியணும். இப்போ நம்ம இது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம்கான ஃபார்முலா வேணும். ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். அதே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா கூம்போட வால்யூம்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ரெண்டு பக்கம் இருக்கிறதே நம்ம அடிச்சு கொடுக்கலாம். பைக்கு பை கேன்சல், ஆர் கியூபுக்கு ஆர் ஸ்கொயர் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆர் மிச்சம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு 3 கேன்சல், பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க 4 இன்ட்டு ஆர். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ங்கிறது மிச்சம் இருக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆறுங்கிற வேல்யூ மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ ஹெச் இந்த சைடு இப்படியே தான் இருக்கு. 4 36. ஸோ உயரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 36 சென்டிமீட்டர். ஸோ இது நமக்கு ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சுற்றளவு கொடுத்துட்டாங்க 180 சென்டிமீட்டர்னு. இது ஒரு சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. சமபக்க முக்கோணம்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் ஒரே மாதிரியான கோண அளவு கொண்டிருக்கும். அதுதான் சமபக்க முக்கோண அளவு. இந்த சமபக்க முக்கோணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு கொடுத்துட்டாங்க. ஸோ சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3a. இதுதான் சுற்றளவுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வைஸ் தான் அவங்க வந்து எதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 180 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 180 அப்படின்றது 180 பை டிவைடட் பை 3 அப்படின்னு ஆயிரும். இந்த 3 இந்த சைடு வந்துடும். ஸோ இது 1 டைம், இது 60 டைம். நமக்கு பக்க அளவு கிடைச்சிருச்சு. பக்க அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. இது ஒன் சைடோட அளவு. இந்த அளவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? பரப்பளவுங்கிறது தேவை. பரப்பளவுக்கான ஃபார்முலா, ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு √3 டிவைடட் பை 4a ஸ்கொயர். இதுதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா √3 பை 4a இன்ட்டு ஏங்கிறது வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்குது 60. ஸோ 60 இன்ட்டு 60. இது 1 டைம், இது 15 டைம். 4 டேபிள் அடிச்சிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். √3 அப்படிங்கிறதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.732 அப்படின்னு கிடைக்கும். 3 வேல்யூ எடுத்தா போதும் புள்ளிக்கு அப்புறம். இந்த 15 இன்ட்டு 60 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 900ங்கிறது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏரியாவோட அளவு என்னங்கிறது கிடைச்சிரும். 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் பரப்பளவு. இது ஆப்ஷன் பில இருக்கு. கொஸ்டின் நம்பர் 13, மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுக்கள் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சக்கரம், நம்ம ஒரு சர்க்கிள், இந்த சக்கரத்தோட ஆரம் 35 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து உருண்டு போகும்போது 154 மீட்டர் தொலைவை கடக்குது அப்படின்னா எத்தனை முறை உருண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து ஒரு வட்டத்திற்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. இதுதான் சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r என்ன கொடுத்துருக்காங்க 35 சென்டிமீட்டர். ஸோ 7ஆல் அடித்தோம்னா இது 1 டைம், இது 5 டைம். ஸோ நமக்கு சுற்றளவு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருக்கு. இது சுற்றளவு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 154 மீட்டர் கடந்திருக்கு அப்படின்னா அந்த 154 மீட்டருக்குள்ள எத்தனை தடவை இந்த சக்கரை உருண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 154 மீட்டர் அப்படிங்கிறது வந்து 15,400 சென்டிமீட்டர். அதாவது ஒரு மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 154 மீட்டர் அப்படிங்கிறது 15,400 சென்டிமீட்டர். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 154 மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 220 சென்டிமீட்டர். சைஃபருக்கு சைஃபர் கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு 22 1540 இருக்கு. இது 1 டைம், இது பார்த்தீங்கன்னா 70 டைம். ஸோ எத்தனை முறை உருண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70 டைம்ஸ் வந்து இந்த வீலானது சுழன்று இருக்கும். இது ஆப்ஷன் ஏல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 14. ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6a ஸ்கொயர். இதுதான் அதோட ஃபார்முலா. இவங்க 6a ஸ்கொயரோட அளவு தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 384 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா பக்க அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏ அப்படியே வச்சுக்கலாம். இந்த 6 வந்து இந்த சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும், மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது 1 டைம், இது எத்தனை டைம் பார்த்தீங்க அப்படின்னா 64 டைம். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஏ ஸ்கொயருங்கிறது ஏ இன்ட்டு ஏ, 64ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 இன்ட்டு 8. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 மீட்டர். பக்க அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 மீட்டர் தான் பக்க அளவு. இது ஆப்ஷன் பியில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 15. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 8 மீட்டர், 10 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏரியாவோட ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் ஏ, s மைனஸ் பி, s மைனஸ் சி. இதில் எஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செமி பெரிமீட்டர், அரை சுற்றளவு தான் எஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ப்ளஸ் 6 ப்ளஸ் 10 டிவைடட் பை 2. ஸோ என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 6 14, 14 ப்ளஸ் 10, 14 ப்ளஸ் 10 24, 24 பை 2 12. ஸோ இதுதான் நமக்கான அரை சுற்றளவு. இப்போ இதை வச்சு நம்ம அடுத்து ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏரியாவோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 12 மைனஸ் 10, 12 மைனஸ் 8 இன்ட்டு 12 மைனஸ் 6. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 6 இன்ட்டு 4
இன்ட்டு 2. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576ங்கிறது கிடைக்கும். இந்த 576 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 24 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா. இது ஆப்ஷன் ஏல இருக்கு. தேங்க்யூ.